வணக்கம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 45 பைசா. இன்னைக்கு நிலைமைக்கு ஏறக்குறைய 69 ரூபாயை தொட்டிருக்குது. இதனால் இந்திய பொருளாதாரமே சரிஞ்சிட்டது, இந்திய பொருளாதாரமே நாசமாயிட்டது. இந்த மாதிரி கட்டுரைகள், இந்த மாதிரி மீமிஸ் கிரியேட் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் மோடி ஒழிக அது ஒரு வீடு ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஒரு நாட்டின் நாணய மதிப்பு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற முக்கியமான சில கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இது ஓட்டு போடுறதோ இது அரசியல் சம்மந்தப்பட்ட பதிவோ கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பொது அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட பதிவு. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு இதை ஒரு அறிவாக சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? சரி, உள்ளே போகலாம். ஒரு நாட்டுடைய நான் அடிப்படையில் நான் ஒரு கேள்வியை கேட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு உள்ளே போகிறேன். ஒரு நாட்டில் எவ்வளவு பணம் அச்சடிக்கணும்னு ஏதாவது வரமுறை இருக்குதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி ஒரு வரமுறையே கிடையாது. நம்ம நாட்டுக்கு தேவையான பணத்தை நாம் எவ்வளோ வேணால் அச்சடிச்சுக்கலாம். நம்மளாம் ஒரு கணக்கு வச்சு அது ஒரு தங்கத்துக்கு நிகரான மதிப்பில் நம்ம அச்சடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளாம் வச்சுக்கிற ஒரு கணக்கு. அது அந்த கணக்கெலாம் பழைய காலத்தில். இப்போ எப்படின்னா ஏகப்பட்ட சிக்கலான கணக்கெலாம் இருக்குது. அது எப்படினாலும் சரி அது நமக்காக வச்சுக்கிட்டது. எவ்வளோ ரூபா அடிக்கலான்றது எல்லாமே முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இதோட சேர்த்து ஒரு துணை கேள்வி வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம நாட்டு மக்கள் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம்னு கடனோடு இருந்துகிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு 15 லட்சத்தை அடித்து கொடுக்க வேண்டியதானே? நம்ம மக்கள் நல்லா இருந்துட்டு போகிறாங்களே, நம்ம மக்கள், நம்ம உரிமை, நம்ம பணம், நம்ம மக்களுக்கு அடித்து கொடுக்க வேண்டியதானே? அதில் என்ன போச்சு? ஏன் அடித்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஏன் கூடாது? எல்லாரும் உழைக்க போக மாட்டாங்க, சோம்பேறி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் மனுஷன் அதுக்கு அடுத்தும் உழைப்பான். அது அவனோட குணம். வேறு என்ன நினைக்கிறீங்க? அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால் நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தயவுசெய்து இந்த கேள்விக்கு நல்லா தெளிவாக பதிலை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், பணத்தோட மதிப்பை பற்றியான விவரங்கள் உங்களால் ஈஸியாக கிரகிக்க முடியும். சரியா? ஒரு வேலை நீங்கள் பிரதமர் ஆகிட்டீங்க, ஓகே, எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் போட்டு விடுறீங்க, 10 லட்சம் போட்டு விடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளே என்ன நடக்கும் நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தையை நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா அதில் என்ன மாதிரி விளைவுகளை உருவாக்குனா, திருச்சின்னு ஒரே ஒரு நகரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். திருச்சின்ற ஒரே ஒரு நகரத்தில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 500 பைக், மோட்டார் பைக் இருக்கு இல்லையா, 500 பைக் விற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க சராசரியாக. இந்த நீங்கள் 15 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதே திருச்சியில் ஒரே நாளில் 500 பைக் விற்று இடத்துல 5000 பைக் விற்கும். ஏன்? எல்லாட்டையும் காசு இல்லாதனால வாங்காமல் இருக்கான். அதை வாங்கணும்னு ஐடியா போட்ட எல்லாருமே போய் பைக் ஷோரூம் நிற்பாங்க. காசு கொடுத்து வாங்குறதுக்கு, பைக்கை வாங்குறதுக்கு தயாராகிடுவாங்க. ஏன்? அவங்க கையில் காசு இருக்குது. இப்போ சரியா? ஒரு பொருளுடைய டிமாண்டு அதிகமாகும், தேவை அதிகமாகும். இது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் அதை தொடர்ந்து அப்போ 50,000 பைக்குக்கான ரெக்குயர்மெண்ட் அதிகமாகும் போது, அதாவது தேவை அதிகமாகும் போது சந்தையில் அதை தயாரிப்பாளர் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அவங்க உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு அதிகப்படியான லேபர்ஸ், அதாவது அதிகப்படியான வேலையாட்களை கொண்டு வந்து நியமிப்பாங்க. அந்த அதிகப்படியான வேலையாட்களுக்கு தேவையான சம்பளத்தையும் அவங்க கொடுத்தாங்க. சரியா? அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, பைக் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ், ஸ்டீல், ரப்பர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி பொருள்களுடைய தேவை அதிகமாகும். ஏன்? உற்பத்தி அதிகப்படுத்துகிறோம் இல்லையா, அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது அந்த ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறாங்களே அவனுக்கும் டிமாண்ட் அதிகமாகும். இப்படி எல்லா இடங்கள்லையும் என்னாகும்? ஒரு செயின் ரியாக்ஷனாக அடுத்தடுத்து ஒன்று தொட்டு ஒன்று எல்லா இடத்துலையும் தேவை அதிகமாகும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ என்ன ஆகுனா, ஹோண்டா ஷோரூம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இது நடந்துச்சுன்னா மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பேத்துக்கும் இதே நடக்கும். அதாவது டிவிஎஸ், ஹோண்டா, ஹீரோ, ஹார்லி டேவிட்சன், இப்படி எல்லா கம்பெனி பிராண்டுகளுக்குமே கஸ்டமருடைய தேவை அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ உற்பத்தி அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ ரா மெட்டீரியலுடைய தேவையும் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இப்படி எல்லா தேவையும் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா,
ரா மெட்டீரியலுடைய விலை அதிகமாகும். ஏன்னா ஒரு பொருளுடைய விலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ மார்க்கெட்டில் ஒரு பொருளோட விலைன்றது அதோடைய டிமாண்டை பொறுத்தது. அதாவது இந்த பொருள் 10 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போட்டி 100 பேர் இருக்காங்கன்னா இதோட பொருளுடைய விலை ஏறும். இதுதான் இயற்கை. திருச்சின்ற ஒரு மாநகரத்தில் 500 பைக் வித்துருந்த இடத்துல 5000 பைக் விற்கிற அளவுக்கு கூட்டி விட்டுருச்சு. இது ஒரு பொருளுக்கு மட்டும் நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த பைக்குக்கு மட்டும் நடக்காது, இது எல்லா பொருள்களுக்கும் நடக்கும். சந்தையில் விற்பனையாகிற அனைத்து பொருள்களுக்கும் இந்த நிலைமை நிற்கும், இந்த நிலைமை ஆகும். ஏன்னா தேவை. நீங்கள் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க ஃபேன் வாங்கணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க கார் வாங்கணும்னு நினைப்பான். இப்படி எல்லா பொருளுடைய விலையும் ஏறி அதனால் எந்த நல்லதும் நடக்காது, ஒரு மட்டத்தை அடையும். அதனால் பண மதிப்பு வீழ்ச்சி அடையுமே தவிர எந்த நல்லதும் நடக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நான் திரும்ப சொல்கிறேன், திருச்சி மட்டும்தான் எடுத்தோம், இந்தியா ஃபுல்லாக இந்த நிலைமை நடக்கும். திருச்சியை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம், இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி விளைவுகளை உருவாக்கும். எது? தலைக்கு 15 லட்சம் கொடுத்தோம்னா. அதனால் ஆண்டு ஒன்றுக்கு இப்போ ஏறக்கூடிய 1,75,00,000 வாகனங்கள் விற்கிது. அதாவது 2 வீலர் மட்டும், இரண்டு சக்கர வாகனங்கள் மட்டும் ஏறக்கூடிய 1,75,00,000 வாகனங்கள் வருடத்துக்கு விற்பனை ஆகிறது. இப்போ 2018 பொறுத்த வரைக்கும் ஏறக்கூடிய 2 கோடி வாகனங்கள் விற்பனை எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது 2 கோடி வாகன விற்பனையை ஒரே வருஷத்தில் 20 கோடி விற்பனை தேவையை அதிகப்படுத்தும். ஏன்? மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாயிருச்சு. இப்படி உடனடியாக ஒரு கிராஜுவலாக மூவ் ஆகிறத விட்டுட்டு உடனே முன்னேறது இல்லையா, உடனடி தேவை அதிகமாகுதுல. அப்போ ஒட்டுமொத்தமாக சந்தையே பொருளாதார சீரழிவை உருவாக்கும். இதனால் எந்த நல்லதும் நடக்காது. எதனால் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது அதிகமாக கிடைக்கல, அதுக்கான தேவை அதிகமாக இருக்குது, அதே நேரம் கிடைக்கிறது கம்மியாக கிடைக்கிது. அதனால என்ன ஆகுது? விலை அதிகமாக இருக்குது. ஒரு வேளை பெரிய மலை அளவுக்கு தங்கம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைக்கிறீங்க? அடிமட்ட லெவலுக்கு தங்கத்துடைய விலை விழுந்துடும். இது புரியுதா ஃபஸ்ட்டு? அதாவது ஒரு பொருளுடைய விலை அதனுடைய தேவை, சந்தை தேவையை பொறுத்தது, சந்தையில் இருக்கிற டிமாண்டை பொறுத்தது. இது புரியுதா? இது புரிஞ்சுக்கோங்க. இங்கே அப்படி நிறுத்துங்க. இப்போ இங்கே பணத்துடைய, ஒரு நாட்டில் பணத்துடைய மதிப்பு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபா 45 பைசான்னு சொல்கிறீங்களே, அது என்ன கணக்கு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு நாட்டோடைய நாணயத்தை இன்னொரு நாட்டோட நாணயத்தோட ஒப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டோம்னா, இங்கே $1000 விற்கிற ஒரு பைக்கு அங்கே 68,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு அர்த்தம். அதாவது இங்கே இவ்வளோக்கு விற்கிற பொருள் அங்கே விற்கிது அவ்வளோக்கு. $1 விற்கிறோம் இங்கே, அங்கே அதே பொருள் $65 விற்கிதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதனாலேயே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது முட்டாள்தனமான பேச்சு. அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்படி நம்ம தொடர்ந்து அதிகரிச்சிச்சுன்னா டிமாண்டு அதிகமாகிறதுனால 68,000 ரூபாய்க்கு ஏறக்குறைய 70,000 வச்சுக்கோங்க அந்த பைக்கோட விலை. அது 500 விற்றுக்கிற நேரத்தில் 50,000 பைக்கு விற்கும் போது அதை 1/1 கூடி விலை 7 லட்ச ரூபாய்க்கு நின்றோம். நான் ஒரு சராசரி கணக்கு தான் சொல்கிறேன். அதாவது 70,000 விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பைக்கு 7 லட்ச ரூபாய்க்கு போய் விட்டுரும். அப்போ என்ன ஆகும்? நம்ம அதிகப்படியாக மக்களுக்கு ஆளுக்கு 15 லட்சம் கொடுத்ததுனால நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் கேளுங்க. நரேந்திர மோடி எல்லார் அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா போட சொன்னார், ஏமாத்திட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வடிகட்டின பொய். ஏன்னா ஏறக்குறைய 13 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தவர். எல்லார் அக்கௌண்ட்லையும் 13 லட்ச ரூபா போட முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும், போடவும் கூடாதுன்றது தெரியும். அப்படி கட்டாயம் உங்களுக்கு வேணும்னா அவரால் கொடுக்கவும் முடியும். ஏன்னா கட்டாயம் 15 லட்சம் எல்லாத்துக்கும் போடுங்கன்னா போடவும் முடியும். அதனால் எந்த நல்லதும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டு அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்களா? அங்கே என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, எல்லா பேருக்கும் தலைக்கு 15 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய அளவுக்கான கள்ளப்பணம் இந்தியா விட்டுக்கு வெளியே போயிருக்குன்றார். அதுதான் அர்த்தம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 70 ரூபாய் தொட்டுருச்சுப்பா அப்படின்னு செய்தியை பரப்பி விடுறாங்களே, அதை பார்த்தோம் நமக்கு என்ன தோணுன்னா, ஓ அங்கே $1 இங்கே $70 ரூபாயா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினச்சிட்டோம், நாடு வீழ்ச்சியை சந்திக்கிற மாதிரி நினச்சிடறோம். அப்படி கிடையாது. அப்படின்னா நான் உங்களுக்கு கேட்குறேன், அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாய் மதிப்பு 68 ரூபா, சரியா? அதே அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பான் நாணயத்தின் மதிப்பு என்ன? 110 ரூபா. 110 ரூபா.
நம்மளால 68 ரூபா, அவங்க 110 ரூபா. அதுக்காக ஜப்பான் வளராத நாடா? ஜப்பான் தான் உலகத்திலேயே ரொம்ப உறுதியான பொருளாதார தன்மை உள்ள நாடு. நீங்கள் எங்கேயோ எடுத்து பாருங்க. அதுக்காக ஜப்பான வளராத நாடு பட்டியலில் கொண்டு விட்டுருவீங்களா? இல்லாட்டி பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு, வீழ்ந்து போச்சுன்னு சொல்லுவீங்களா அப்போ ஜப்பானை? அப்படி கிடையாது. சவுத் கொரியா எடுத்து பாருங்க. அதே அமெரிக்க டாலருக்கு நிகரான சவுத் கொரியாவுடைய நாணய மதிப்பு எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய 1112 ரூபா. அதுக்காக சவுத் கொரியா வளரவில்லைன்றீங்களா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும் நாணய மதிப்பு இது எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு காசை புழக்கத்தில் விட்டுருக்காங்க, அவ்வளோதான் அர்த்தம். நான் சொல்றது காசை அதிகமாக புழக்கத்தில் விட்டுருக்காங்க, இவங்க கம்மியாக புழக்கத்தில் விட்டுருக்காங்க, இவ்வளோதான் எடுத்துக்க முடியும். நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு 1000 ரூபா அனுப்புறீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னுக்கு, அதாவது $60 இருந்தப்போ அனுப்புறீங்க. அப்போ எவ்வளோ வரும்? 60,000 ரூபா வரும். இன்னைக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா 68,000 வரும். கரெக்டாக? அப்படின்னா நல்லது தானே? அப்படி பேசுவேன் நான்? அப்படி பேசுனா தப்பு தானே? நேற்று 65 ரூபா வந்துருந்துச்சு, $1000 அனுப்புனா, இன்னைக்கு அனுப்புனா 68,000 வருது. அங்கேருந்து உழைச்சி அனுப்புகிறாங்க இல்லையா, சவுதி அரேபியா, கத்தார்னு, அங்கேருந்து உழைச்சி அனுப்புறவங்க இப்போ நாணய மதிப்பு கூடிருச்சுல, அவங்களுக்கு அவங்க வீட்டு இன்கம்லாம் கூடிருச்சுன்னு அர்த்தமா? அதை வச்சு கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. அதுதான் உண்மை. சரியா? சரி. அப்போ நாணய மதிப்பை இந்த ஒப்பீட்டு அளவோடு பேசக்கூடாதுன்னா எதோட வச்சு பேசணும்? அதுதான் கடைசி நம்ம கேள்வி. அதோட நான் முடிச்சிடுறேன். ஒரு நாட்டோட நாணய மதிப்பை எதை வச்சு அளவிடுவோம்? எதை வச்சு அளவிடுறது சரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த நாணயத்துக்கு ஒரு வெறும் பேப்பர் தான் அது. அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் அது எந்த அளவுக்கு அது தொடர்ந்து பயணமாகுது, நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பயணப்படுது, எந்த அளவுக்கு வேகமாக பயணமாகுது, இதை பொறுத்தது தான் நாணயத்தின் மதிப்பு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் கையில் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் அந்த 1 லட்ச ரூபா இருக்க விடக்கூடாது. அப்போ தான் நான் நல்ல பொருளாதார நிபுணர். நாட்டில் நீங்கள் 1 லட்சம் வாங்கலாம், ஆனால் உங்கள் கையில் அந்த காசை இருக்க விடக்கூடாது. அதாவது உங்கள்கிட்ட அந்த காசை நகர்த்தணும். நான் அதுக்காக என்ன செய்வேன்? வீடு வாங்கிக்கோ, அதுக்கு இஎம்ஐ கட்டு. வீட்டுக்கு பொருள் வாங்கிக்கோ, அதுக்கு இஎம்ஐ கட்டு. அது கட்டு இது கட்டு, ஏதோ ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வை, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வை, ஏதோ ஒரு சேவிங்கில் போட்டு வை அப்படின்னு சொல்லி நான் காசை நகர்த்திடுவேன். அந்த காசு பயணப்பட ஆரம்பிக்கும், அங்கேருந்து பயணமாகும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பயணமாகும். நீ வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்கு நீங்கள் எவ்வளவு 15,000 20,000 கொடுத்துட்டீங்க. அங்கேருந்து அது அங்கே இருக்கிற ரா மெட்டீரியல் காரனுக்கு பயணம் ஆகும். தொடர்ந்து அந்த காசு பயணமாகும். அந்த பயணம் எவ்வளோ ஆழமாக பயணிக்குதோ அதை அந்த அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கட்டமைச்சிருந்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் நாடு ஆரோக்கியமான. எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுறீங்க, அதிகமாக கிரிக்கெட்டை விரும்பி விளையாடுறீங்க. அப்போ என்ன ஆகும்? கிரிக்கெட்டை சுற்றி இருக்கு இல்லையா, பேட்டு செய்கிறது, பால் செய்கிறது, ஸ்டெம்ப்பு, அதுக்குன்னு அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனிகள் வருவாங்க. சரியா? அப்போ என்ன ஆகும்? கிரிக்கெட் சார்ந்த தொழில்கள் மட்டும்தான் வளரும், அதை சுற்றி இருக்க சின்ன சின்ன தொழில்கள் வளரும். கரெக்டாக? இதே கிரிக்கெட் மாதிரி 33 ஒலிம்பிக் விளையாட்டுகளும் இங்கே பிரபலமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடங்களும் வில்வித்தையில் ஆரம்பித்து ஃபுட்பால் ஆரம்பித்து எல்லா பிரபலமாகனு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த 33 இண்டஸ்ட்ரி 33 விளையாட்டுக்கும் சேர்த்து அது சார்ந்த நிறுவனங்கள் வர ஆரம்பிக்கும், அது சார்ந்த உற்பத்தி செக்டார் கூடும். அப்போ ஒரு துறைக்கு காசு போகிறத விட, ஒரு துறையில் இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு போகிறத விட, ஒரு துறை சார்ந்த ஒரு விளையாட்டு சார்ந்த தொழில் கூடங்களுக்கு காசு போகிறத விட 33 விளையாட்டு சார்ந்த வேறு வேறு துறைகளுக்கு அதிகமாக காசு பயணமாச்சுன்னா அப்போ அது ஆரோக்கியமான விஷயம். ஏன்? அது அதிகப்படியான வேலை வாய்ப்பையும் உருவாக்கும், அதிகப்படியான மக்களுக்கு காசு சென்று சேரும். இதனால தான் ஒவ்வொரு நாடும் உற்பத்தி சார்ந்த துறைகள் மீது அதிகப்படியான கவனம் செலுத்துவாங்க. இது உங்களுக்கு புரியுதா? நாணயத்துடைய மதிப்புன்றது இது சார்ந்தது. அது எந்த அளவுக்கு மக்களிடம் அதிகப்படியாக பயணமாகுது, எவ்வளோ வேகமாக பயணமாகுது. இறுதியாக நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஒரு நாட்டில் எவ்வளோ பணம் அடிக்கலாம்ன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது புரியுதுல்ல? எல்லா பேத்துக்கும் 15 லட்ச ரூபா அடித்து கொடுக்கலாம், ஏன் கொடுக்கக்கூடாதுன்றது நமக்கு புரியுதா? ஆக நாணயத்தின் மதிப்பு ஒரு நாட்டோட, எந்த நாடாக வேணாலும் இருப்பது, எந்த நாட்டுடைய நாணய மதிப்பு என்பதுமே US டாலர், அதாவது அமெரிக்க டாலரோட ஒப்பீடுன்றது வெறும் நாணய ஒப்பீடு, அவ்வளோதான். அதை வச்சு மட்டும்தான் பொருளாதாரம் அப்படின்னு பேசுறது தவறு. இது புரியுதா? புரியுது.
அதுக்கடுத்து என்ன, ஒரு நாணயத்தின் மதிப்பு என்பது அது அந்த நாணயம் எந்த அளவுக்கு அந்த நாட்டில் பயணமாகுது, எவ்வளோ வேகமாக பயணமாகுது, அதுக்கேற்ற கட்டமைப்பை எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த நாட்டு வல்லுநர்கள், அதை பொறுத்தது. இது புரியுதா? இதுக்குள்ளே அதிகப்படியான கேள்விகள் இருந்தால் கொஞ்சம் தேடி படிங்க, சரிங்களா? அப்படி கேள்விகள் இருந்தாலும் அனுப்புங்க, என்னால் நேரம் கிடச்சதுன்னா உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன். நன்றி.